கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஆண்டவர் கடந்த 4 மாதம் அளவும் நம்மை ஆண்டவர் நடத்திருக்கிறார். ஆமென். 5ஆம் மாதத்துல பிரவேசிக்க வைத்திருக்கிறார். ஆண்டவர் ஒவ்வொரு மாதமும் நம்மை பிரவேசிக்க வைக்கிறார் என்றால் அந்த மாதத்துல நம்ம குறித்த ஆண்டவர் திட்டம் என்ன என்பதை நாம் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இடது கரத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி நல்லா அல்லேலூயா சொல்லுவோம். கரங்களை தட்டி தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். இதில் ஒரு முக்கியமான காரியத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். செப்பனியா அதனுடைய 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். 1089 பக்கம். செப்பனியா அது 3:15. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவை கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். ஆமென். தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா. நல்ல ஒரு அருமையான ஒரு வாக்கை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். நீ தீங்கை காணாதிருப்பாய் என்றார். யாரு இருப்பார் நம்ம நடுவுல? கர்த்தர். இனி தீங்கை காணாதிருப்பாய். இது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? செப்பனியா என்ற ஒரு தீர்க்கதரிசி மூலமாக யாருக்காக சொல்லப்பட்ட? யார் நடுவில் ஆண்டவர் இருப்பார்? திரளான கூட்டங்கள் இந்த உலகத்துல இருந்தாலும், திரளான இந்த உலகத்தை எடுத்துக்கிட்டா கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா எல்லோரும் மத்தியிலும் ஆண்டவர் இருப்பாரா, இல்ல யார் எடுத்து ஆண்டவர் இருப்பார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். அதிலே 13ஆம் வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். 3:13. இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை, வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்குவதில்லை, அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. இதை நம்ம வாசிக்கும் போது மேல சொல்லப்பட்ட ஒரு வசனம் அது பகுதி என்னன்னா, இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை. அதுனா இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அப்படி என்பதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் மீதியானவர்கள் என்றால் யார்? அந்த மீதியானவர் இஸ்ரவேல் என்றது யாருங்க? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அப்படி ஒரு தேசம், ஒரு பெரிய தேசம், லட்சக்கணக்கான மக்கள் அந்த நாட்கள் இருந்தார்கள். அதுல மீதியானவர்கள் யார்? அதாவது இதுல பார்க்கும்போது மீதியானியர்கள் ஒருத்தர் இருக்காங்க, அது இல்ல, மீதியானவர்கள். இந்த மீதியானவர்கள் யார்? இவர்கள் மூலமாக ஆண்டவர் செய்த காரியம் என்ன என்பதை வசனத்தின்படியாக நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. நம்ம எடுத்து வாசல் மீதியானவர்கள் என்பது யார் என்பதை வசனத்தின்படி பார்க்கிறோம். என்னாகும் 26 அதனோட 65வது வசனம் எடுத்து வாசிப்போம். வனாந்தரத்திலே சாகவே சாவார்கள் என்று கர்த்தர் அவர்களை குறித்து சொல்லியிருந்தார். எப்னோயின் குமாரனாகிய காலேபும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் தவிர வேறொருவரும் அவர்களில் மீதியாய் இருக்கவில்லை. அவர்கள் மீதியாக இருந்தது. லட்சக்கணக்கான பேர் வந்திருக்காங்க. ஆனா அந்த லட்சக்கணக்கான பேர் மத்தியில யார் மீதியா இருந்தார்கள் என்று பார்த்தோம்னா யாருங்க? காலேபும் யோசுவா மாத்திரம் மீதியா இருந்தவர்கள். வசனம் பிடியாக மீதியா இருந்தவர்கள். ஏன் அவர்கள் மீதியா இருந்தாங்க? அடுத்தபடியாக நம்ம வாசிப்போம். அது பாத்தீங்கன்னா நியாயாதிபதிகள் 5:13.
மீதியாய் இருந்தவர்கள் ஜனத்தின் பிரபுக்களை ஆளும்படி செய்தார். ஜனத்தின் பிரபுக்களை ஆளும்படி செய்தார். போதும். இதுல பாத்தீங்கன்னா மீதியா, அதுல ஜனத்துல அது மீதியா இருந்தவர்கள் யார்? பிரபுக்களை ஆளுகை செய்யற, ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிற, ஆளுகை செய்யும்படியாக அவங்களை ஆண்டவர் நியமிக்கிறார். அந்த மீதியா இருந்தவர்களை. அடுத்தபடி அதே வாசனம் ஏசாயா 10:20 வாசிங்க. எங்கெல்லாம் மீதியானவர்கள் சொல்லப்பட்டிருக்கு? அந்த மீதியானவர்கள் ஏசாயா 10:20. அக்காலத்திலே இஸ்ரவேலின் மீதியானவர்களும் யாக்கோபின் வம்சத்தில் தப்பினவர்களும் பின்னர் போதும் தங்களை அடித்தவனை சார்ந்து கொள்ளாமல் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தரையே உண்மையாய் சார்ந்து கொள்வார்கள். அக்காலத்துல இஸ்ரவேலிலே மீதியானவர்கள், இஸ்ரவேல் இருக்கு, அதுல மீதியானவர்கள் யாரை சார்ந்து கொண்டு இருப்பாங்களாம்? கர்த்தரையே சார்ந்து கொண்டிருப்பாங்க. அவர்களுடைய தகுதி பாருங்க எப்படி வந்து கொண்டிருக்கு. அதிலே 11 ஏசாயா 11:11. அக்காலத்திலே ஆண்டவர் ஆசீரியாவிலும் எகிப்திலும் பத்ரோசிலும் எத்தியோப்பியாவிலும் பெர்சியாவிலும் சினேயாரிலும் ஆமாத்திலும் சமுத்திர தீவுகளிலும் நம்முடைய ஜனத்தில் மீதியானவர்களை மீட்டுக் கொள்ள திரும்ப 2ஆம் விசை தமது கரத்தை நீட்டி அந்த மத்தியில தன்னுடைய ஜனத்தை அவர்கிட்ட மீதியானவர்களை மீட்டுக் கொள்ளும்படியாக என்ன பண்ணுவாராம்? தம்முடைய கரத்தை நீட்டுவாராம். அல்லேலூயா. அடுத்தபடி அதிலேயே ஏசாயா 37:31 எடுத்து வாசிங்க. யூதா வம்சத்தில் தப்பி மீதி இருக்கிறவர்கள் கீழே வேர்பற்றி மேலே கனிபட. யாருங்க? யூதா வம்சம். யூதான்ற ஒரு வம்சம் இருக்கிறது, அதுல தப்பி மீதியானவர்கள். அல்லேலூயா. அதுல யூதா வம்சம் எல்லாரும் சொல்லப்பட யூதா ஒன்று இருக்கிறது, அதுல மீதியானவர்கள். அல்லேலூயா. அந்த மீதியானவர்கள் எப்படி கீழே வேறுபற்றி மேலே கனி கொடுப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் சொல்ற மீதியானவர்கள் நம்ம பார்க்கிறோம். எப்படின்னா தப்பினவர்கள், அவர்களை குறித்து ஆண்டவர் எப்படியாக நடத்தினார், அவர்கள் நடுவில் எப்படியாக இருந்தார் என்பதை நம்ம பார்க்க போறோம். அப்போ இந்த மீதியானவர்கள் என்பவர்கள் யார் என்பதை நம்ம பார்க்க போறோம். மீதியானவர்கள் மூலமாக ஆண்டவர் செய்த காரியங்கள் என்ன, மீதியானவர் மூலம் ஆண்டவர் செய்த காரியம் என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். இந்த மீதியானவர்கள் என்பவர்கள் யார் என்றால் அவர்கள் உலகத்தார் போல வாழாதவர்கள். அல்லேலூயா. உலகத்தை போல வாழாதவர்கள், உலகத்துக்காக இசைந்து போவர்களாக அல்ல, வசனத்தின்படி வாழுகிறவர்கள் இவர்கள். அல்லேலூயா. வசனத்துக்காக வைராக்கியமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், ஆண்டவர் சொன்ன கற்பனை கட்டளைகளை கை கொண்டு நடந்து கொண்டிருப்பவர்கள் தான் இந்த மீதியானவர்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஒரு பெரிய ஒரு தேசமா இருந்தாலும் அதுல ஒரு மீதியா இருக்கிறவர்கள், ஒரு சிறு கூட்டம் ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கும். அந்த சிறு கூட்டம் மூலமாகத்தான் ஆண்டவர் மகிமைப்படுவார். அந்த சிறு கூட்டத்தை கொண்டுதான் ஆண்டவர் பலத்த கிரியைகள் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சபையில நம்ம இத்தனை பேர் இருந்தாலும் இதுல ஒரு மீதியான ஒரு கூட்டத்தை ஆண்டவர் வைத்திருப்பார். ஏன்னா அவர்கள் எப்படிப்பட்டவர்களால் ஜெபித்துக் கொண்டே இருப்பார்கள், தேவனை நோக்கி எப்போது பார்த்து கொண்டே இருப்பார்கள், எப்போது அவரை ஆராதித்துக் கொண்டே இருப்பார்கள். இதுல ஒரு கூட்டம் இருக்கும். அல்லேலூயா. சபை நம்ம சபையில பாத்தீங்கன்னா தமிழகத்துல ஏகப்பட்ட சபை, லட்சக்கணக்கான சபைகள் இருந்தாலும் அந்த சபையில ஒரு குறிப்பிட்ட ஒரு மீதியான ஒரு கூட்டம் இருக்கும். அது ஒரு சின்ன கூட்டமாக இருக்கும். அந்த கூட்டத்தின் மூலமாகத்தான் ஆண்டவர் தேசத்தை ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். அல்லேலூயா. எல்லோரையும் பத்தி சொல்ல இஸ்ரவேல் என்ற ஒரு தேசம் இருந்தா அதுல ஒரு மீதியானவரை குறித்து தான் நாட்கள் நம்ம பார்க்க போறோம். அவர்கள் மூலமா செய்த காரியம் என்ன என்று நம்ம பார்க்க போகிறோம். மீண்டுமாக நாம் வாசிக்கலாம். செப்பனியா 3:13 மறுபடியும் வாசிங்க. அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை,
அப்ப இவ்வளவு பெரிய தேசத்துல ஏன் அந்த மீதியானவர்கள் மட்டும் இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் கொடுக்கிறாரு? ஏன் அவர்களுக்கு மென்ஷன் பண்ணி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். இதுல நம்ம இஸ்ரவேல் ஜனக்கூட்டம் போல பரவி இருந்தாலும் இதுல நம்ம மீதியானவர்கள் கூட்டமாக சிறு கூட்டமாக இருக்கிறோமா, இல்ல இஸ்ரவேல் போல நம்ம டோட்டலா இருக்கிறோமா என்பதை நம்ம பார்த்து நாமளே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம எடுத்து வாசிக்கணும். அப்ப இந்த இஸ்ரவேல்ல ஏன் இந்த மீதியானவர்களை எடுத்தாங்க? மீதியானவர்களை ஏன் கொண்டு வந்த ஆண்டவர் அவர்கள் மூலம் அவன் நடுவில் இருப்பேன் என்று சொன்னாரு. அப்ப இஸ்ரவேல் தான் எப்படிப்பட்டவர்கள் என்று நம்ம பார்க்க போகிறோம். அதே 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. எப்படியாக அந்த தேசம் இருந்துச்சு அதன் மூலமாக படிங்க. இடுக்கண் செய்து ஊத்தையும் அழுக்குமாயிருக்கிற நகரத்துக்கு ஐயோ. போதும். இதுல என்னன்னா அந்த இஸ்ரவேல் தேசம்தான். அந்த இஸ்ரவேல் தேசத்துல எப்படியாக அந்த மக்கள் இருக்கிற அந்த தேசம் எப்படியாக நகரம் எப்படியாக இருக்கிறது என்று பார்க்கமுன்னா, இடுக்கண் செய்து ஊத்தையும் அழுக்கமாயிரு நகரத்துக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படியா இருக்கிறோம் அந்த நகரம்? ஊத்தையும் அழுக்கமாக இருக்கிறது. இந்த ஊர்ல எப்படி சொல்லுவாங்க? எங்க ஊர்லாம் பாத்தீங்கன்னா பல்லு சரியா விளக்காதவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன்டா ஊத்தையா இருக்கிறேன்னு சொல்லி கேட்பேன். இங்க எப்படி சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. அந்த காலத்துல அப்பெல்லாம் சொல்லுவாங்க, டே ஊத்தவாயான்னு சொல்லுவாங்க. ஏன்னா சுத்தம் இல்லாத ஒரு தன்மை. பல்லுல பாத்தீங்கன்னா மஞ்சள் தான் இருக்கும். அவங்களை கேட்பாங்க. அப்படின்னா என்னன்னா அழுக்கு நிறைந்த ஒரு நகரமா இருக்கிறது சொல்லுது. அப்ப அந்த எருசலேம் எப்படிப்பட்ட நகரமா இருக்குன்னு சொன்ன வேதம் மகாராஜாவின் நகரம் சொல்லப்பட்டது. அல்லேலூயா. அப்ப இந்த எருசலேம் நகரம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா பரிசுத்த நகரம் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆராதனத்துக்கு தகுந்த ஒரு நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆலயம் இருக்கிற ஒரு நகரமாக சொல்லப்பட்டிருக்கிறது தான் எதுங்க? எருசலேம் என்ற நகரம். ஆனா அந்த நகரம் இப்ப எப்படி இருக்கிறதா? ஊத்தையும் அழுக்கமாக இருக்கிறதா. அப்ப இந்த ஊத்தையும் அழுக்கமாக இருக்கிற இந்த தேசத்துலதான் அதுல ஒரு சிறு கூட்டம் இருப்பவர்கள் தான் அந்த மீதியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எப்படியாக இருக்கிறது? ஆண்டவர் அந்த நாட்கள் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார், ஈசாக்கை தெரிந்து கொண்டார், யாக்கோபை தெரிந்து கொண்டார், பின்பு 70 பேரை தெரிந்து கொண்டார். அவர்கள் மூலமாக சந்ததி பெருகினது. அவர்களுக்கு ஒரு தேசத்தை கொண்டு வர வேண்டும், தேசத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை ஆண்டவர் அந்த அடிமைத்தனத்தில் கொண்டு வந்து அவர்களுக்கு ஒரு தேசத்தை கொடுத்தார். எதற்காக ஆண்டவர் கொடுத்தார்? எதற்காக அவர் தெரிந்து கொண்டார்? இவ்வளவு திரளான ஜனங்கள் இருக்கும் பொழுது ஏன் ஆபிரகாம் அவர் தெரிந்து கொண்டார்? அவர் மூலமாக ஏன் சந்ததியை தெரிந்து கொள்ள வேண்டும்? அவர்கள் மூலமாக ஏன் ஆண்டவர் தேசத்துல பலத்த கிரிகள் செய்ய நினைச்சாரு? எதுக்காக அவங்களை பிரித்து கொண்டு வந்தார் என்று பார்ப்போம் என்றால், எதற்காக கொண்டு வந்தார்? மற்றவர்களை போல நீங்க இருக்கக்கூடாது என்பதற்காக. மற்றவர்கள் பேசுற அசுத்தங்கமான நீங்க இருக்கக்கூடாது, மற்றவர்கள் போல தீமை செயல்கள் நீங்க இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா நீங்க இருக்க வேண்டும் என்றுதான் கொண்டு வந்தார். அல்லேலூயா. மற்ற தேசங்கள் முன்பாக ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். இவங்களால இப்படிலாம் வாழ முடியுது? இவர்களால் எப்படி ஆண்டவருக்காக வைராக்காம இருக்க முடிகிறது? இவர்களால் எப்படி பொய் சொல்லாம இருக்க முடியுது? இவர்களால் எப்படி அசுத்தம் இல்லாமல் இருக்க முடிகிறது என்பது மற்ற தேசங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக ஒரு எடுத்துக்காட்டா இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்தார். ஆனா அப்படி கொண்டு வந்த அந்த நகரம் எப்படியாக இருக்குதா? ஊத்தையும் அழுக்கமாக இருக்கிறது. ஆண்டவர் நம்ம எதற்காக அடிமைத்தனத்தை நம்மை கொண்டு வந்திருக்கிறார்? எதற்காக கொண்டு வந்தாருன்னா, நம்ம எப்படி நம்ம விருப்பப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறதா? நம்ம சுயமா நம்ம முடிவு எடுத்துக்கலாம். நம்மை தீர்மானித்துக் கொள்ள எந்த முடிவு நம்ம தீர்மானித்துக் கொள்ளலாம். அதன்படிதான் ஆண்டவர் நம்ம உருவாக்கி இருக்கிறார். அந்த நாட்கள் ஆதாமை ஏவாளை ஆண்டவர் உருவாக்கின போது ஆண்டவர் ஒரு மரத்தை காட்டி சொன்னார், இந்த மரத்துல இருக்கிற என்ன பண்ணலாம், நீ எல்லா மரத்தின் கனியும் புசிக்கலாம். ஆனா அந்த மரத்தின் இன்னொரு சொல்லி நன்மை தீமை அந்த விருட்சத்தின் கனியை நீங்க என்ன பண்ண புசிக்க கூடாது, புசிக்கும் நாளிலே சாகவே சார். அதாவது என்னன்னா, நீங்க புசிக்கலாம், புசிக்காம போலாம். புசித்தா இது நடக்கும், புசிக்கலாம் இது நடக்கும் என்று சொன்னார். அப்ப அவன் விருப்பத்தை அவன் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அப்படித்தான் ஆண்டவர் நம்ம உருவாக்கி இருக்கிறார். அப்படிதான் ஆண்டவர் நம்ம எதற்காக கொண்டு வந்திருக்கிறார்? இவ்வளவு கூட்டங்கள் இருக்கிறது, இவ்வளவு கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் நம்ம எதற்காக தெரிந்து கொண்டார்?
என்பதை நம்ம பார்த்து நம்ம வாழ வசனப்படி வாழ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம பார்த்தோம், அப்ப அந்த நகரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று பார்க்குவோம்னா அது எல்லாம் எவ்வளவு அழுக்கு நிறைந்த ஒரு நகரமாக இருக்குது, எல்லாம் அசுத்தமா இருக்குது. அதே கற்பனையாக அடுத்த வசனம் வாசிங்க, 3:1 2ஆம் வசனம் வாசிங்க. அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, அது கடிந்து கொள்வதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது கடிந்து கொள்வதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது கர்த்தரை நம்பவில்லை, அது கர்த்தரை நம்பவில்லை, அது தன் தேவனிடத்தில் சேரவில்லை, அது தன் தேவனிடத்தில் சேரவே இல்லையா. பாருங்க இதுல எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா அந்த நகரம் எப்படி இருக்குதான், அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. யார் சத்தத்துக்குங்க? தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. தன் பிள்ளைகளோட ஒரு பேசணும், என் பிள்ளைகள் இது போல நடக்கணும்ன்றது ஆண்டவர் விரும்புகிறார். அவங்க என்ன பண்ணாங்க? சத்தத்துக்கு செவி கொடுப்பதே இல்லை. ஆண்டவரையா ஒவ்வொரு முறையும் தன் ஊழியக்காரை கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் உங்களை தேடி ஒரு ஊழியக்காரை கொண்டு வருகிறாருன்னா எதற்காக? அவரை கொண்டு பேசின காரியங்கள் எதற்காக? அந்த வார்த்தை நமக்குள்ள குத்தப்படணும். நம்ம அந்த வார்த்தை கேட்ட ஆண்டவர் நம்ம இடத்துல எதை எதிர்பார்க்கிற பார்த்து நம்ம மனம் திரும்ப நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, மனம் திரும்பணும். சில யாரும் தவறு செய்யாதவர்கள் இல்ல, சில காரியங்கள் தப்பி நம்ம தவறு செய்து கொண்டுதான் இருப்போம். ஏதோ ஒரு காரியத்துல தவறா பேசிடுவோம், சரியா யாருக்கும் மதிப்பு கொடுக்காம போயிடுவோம். சில பெருமைகள் நமக்குள்ள இருந்திருக்கும். அதெல்லாம் தன்னோட ஊழியக்காரை கொண்டு ஆண்டவர் பேசுவார். பேசும்போது நம்மலாம் எப்படின்னா அதை பார்த்து நம்ம மனம் திரும்ப நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லையா எந்த தேசங்க? இஸ்ரவேல் தேசம் செவி கொடுப்பதே இல்லை. அடுத்த வசனம், அது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை. கடிந்து கொள்ளுதல் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கடிந்து கொண்டார். நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்ப்பன விபச்சாரம் செய்தார் சொல்லப்பட்டிருக்கிற அதே வசனத்துல அப்படியே படிக்கும் பொழுது, நீ 2 கண்ணனா என்ன பண்ண போற? நீங்க நரகத்துல பிரவேசி பார்க்கணும், ஒற்றை கண்ண பிரவேசி. அந்த எது இடர்கள் உண்டாண்டா அந்த கண்ணை என்ன பண்றீங்க? இப்படி போட்டுருங்க. எப்படியாவது பரலோகம் வரணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். இடர்கள் உண்டாக்குன அந்த காரியத்தை தூக்கி எறி. கை தப்பு செஞ்சா எந்த கை தப்பு செய்தா அதை என்ன பண்ண வெட்டி போட்டுன்னு சொல்றாரு. பயங்கரமா கடிந்து கொண்டிருக்கு. எப்படியாவது இவர்கள் பரலோகம் வர வேண்டும் என்பதற்கு. அல்லேலூயா. அப்ப அந்த கடிந்து கொள்ளுதலை அவன் என்ன பண்ண? ஏற்றுக்கொள்ளவில்லையா. ஐயோ இந்த பிரதர் வந்தா பாவத்தை குறித்தான் பேசுவாரு, இந்த பிரதர் வந்தா அதை பற்றி தான் பேசுவாரு, எப்பவுமே வசனத்தை பற்றி தான் பேசுவாங்க, இந்த பிரதர் வந்தா ஜபத்தை குறித்தான் பேசுவாங்க. அப்படி என்பது அநேகர் இப்ப மாறிவிட்டாங்க. இப்ப எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னா, ஆசீர்வாதத்தை குறித்து யார் பேசுறாங்களோ அவங்களுக்கு தான் கூட்டம் போய்கொண்டே இருக்கும். நம்ம புரிந்து கொள்ள கடைசி காலம் படினால அந்த ஊழியக்காரர் எதை குறித்து பேசுகிறார், அந்த ஊழியக்காரர் பேசுவது உண்மையிலே ஆண்டவர் தான் அப்படி பேசுகிறாரா என்பதை நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எல்லாம் பார்த்தா அந்த கடிந்து கொள்ளுதலே இருக்காது. ஒரு சபையில பரிசுத்த ஆவியானவர் இருந்தாருன்னா பாவத்தை குறித்தும் அப்புறம் நாங்க நீதியை குறித்தும் நியாய தீர்ப்புகளை கண்டித்து உணர்த்துவார். அத பரிசுத்த ஆவியானவர் வேலை, கண்டித்து உணர்த்தணும். ஆனா கண்டித்து உணர்த்தாத ஒரு சபை இருக்கும் என்றால் எப்படி அவங்க தப்புன்றது அவங்க புரிந்து கொள்வாங்க. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கிருபையின் உபதேசங்கள் பெருகி கொண்டு போய் கொண்டிருக்கிறது. உங்களுடைய எல்லா பாவங்களையும் ஆண்டவர் முன்கூட்டியே மன்னித்து விட்டார் என்றெல்லாம் சொல்லிக்கின்னு வருவாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணீங்க, கவனமா இருக்க வேண்டும். ஆஹா நமக்கு ஏத்த போல பேசுறதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, அதுக்கு ஆமான்னு சொல்லிட்டு நீங்க அதன்படி போயிடக்கூடாது. அப்படின்னு போனீங்களால ஜெபிக்க முடியாது, வேதம் வாசிக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் தான் என் பாவத்தை எல்லாம் முன்னே மன்னிச்சிருந்து துணிகரமா பாவம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த தேசம் எப்படிப்பட்டதா இருக்கிறா? அந்த நகரம் அந்த சத்தத்துக்கு, தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. அது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது கர்த்தரை நம்பவே இல்லையா.
பாருங்க, கர்த்தரை நம்ம யார் கொண்டு வந்தாரு? அந்த அடிமைத்தனத்தை மாத்தின அந்த தேவாதி தேவனையே அந்த நகரம் நம்பலையா? இப்ப நம்பிக்கையெல்லாம் யாரை சார்ந்த போய்கொண்டு இருக்குன்னா மனுஷனை சார்ந்த போய்கொண்டு இருக்கிறது. நம்பிக்கை எல்லாம் பார்த்தோன்னா ஊழியக்காரர் நல்ல ஒரு பிரசங்கம் பண்றாங்கன்னா நல்ல ஒரு இது அவரை சார்ந்து அவருக்கு ரசிகரா மாறிடுறாங்க. அப்ப ஊழியக்காரர்களுக்கு ரசிகர், ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரர்களுக்கு ரசிகர் கூட்டங்கள் என்பது போல மாறிக்கொண்டு போய்கொண்டு இருக்கிறார்கள். சினிமாவுக்கு தான் அப்படி இருக்குன்னா இப்ப தேவனுடைய ஊழியக்காரங்க மத்தியில அப்படி மாறிடுச்சு. அவர் நான் அவங்க கூட்டம், நான் இவங்க கூட்டம் அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. யாரும் நமக்கு முக்கியம் அல்ல, எந்த மனுஷன் நம்ம முக்கியம் அல்ல. அல்லேலூயா. எப்போதும் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். சபையில இருக்கிறவங்க இப்ப அரசியல்வாதியா மாறிட்டாங்க, அரசியலுக்கு ஓடுறாங்க, அரசியல் தலைவர்களை போட்டோ வச்சு பாக்கெட்ல வச்சு போய்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய செல்ல பார்த்தீங்கன்னா ரிங்டோன்ல எது வருதுங்க? சினிமா பாட்டு தான் வருதுங்க. ஸ்டேட்டஸ் ஃபுல்லா சினிமா பத்தி தான் இருக்குது. சினிமாவை பத்தி, சினிமா ஸ்டேட்டஸும் சினிமாவோட ரிங்டோன் இருக்கிறவங்க எப்படி ஆண்டவரை நம்ப முடியும்? ஐயோ இந்த தலைவர் வந்தா நல்லா இருக்கும், அந்த தலைவர் வந்தா நல்லா இருக்கும், மத்தியில் அவர் வந்தா நல்லா இருக்கும், இவர் வந்தா நல்லா இருக்கும் என்று நம்மளே தீர்மானித்துக் கொள்ளுகிறோம். ரொம்ப கவனமாக, கடைசி காலம், அல்லேலூயா, இந்த கடைசி காலமா இருக்க ரொம்ப நம்ம கவனமாக இருக்க வேண்டும். கடைசி காலமா இருக்கப்ப யார் வந்தாலும் மக்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும். ஏன்னா கடைசி காலத்துல நடக்கணும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். கடைசி காலத்து கொள்ளனை வராதுன்னு சொல்லப்பட்டிருக்கா, வரும், பூமி எதிர்ச்சிகள் வரும், அக்கிரமங்கள் மிகுதியா இருக்கும். யார் வந்தாலும் நடந்து கொண்டுதான் இருக்கு. வசனம் சொல்றது, ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்ல, இதெல்லாம் நடக்கும். நீங்க பார்க்கும் போது அன்புலாம் தனிந்து போல் சொல்லப்பட்டிருக்குல்ல. அதனால எந்த மனுஷனை நம்பி வாழக்கூடாது. கர்த்தரா நம்பிக்கையாக இருக்கணும். ஒரே ஒரு நம்பிக்கை, 100% யாரும் நம்பணுங்க? கர்த்தரை மாத்திரம் நம்பிக்கொண்டு இருக்க வேண்டும். இதான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு வைராக்கியம். அந்த நம்பிக்கை யாருக்கிட்ட இருந்தா? மீதியானவர்களிடத்துல இருந்தது. அவர்களிடத்துல குறை என்பது காணப்பட முடியாது. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா அது தன் தேவனிடத்தில் சேரல. அவங்க சேரத்துல ஃபுல்லா வேற இடத்துல போய்கிட்டே இருக்கிறாங்க. சரி, அந்த தேசம், அந்த நகரம் தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா அதுக்குள்ள அடுத்த வருஷம் பாத்தீங்க, அதற்குள்ள இருக்கிற அதன் அதிபதிகள் கர்ஜிக்கிற சிங்கங்கள். அதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க? அரசியல்வாதிகள் எப்படி இருக்கிறாங்களாம்? கர்ஜிக்கிற சிங்கங்கள். அடுத்து படிங்க. அது நியாயாதிபதிகள் சாயங்காலத்தில் புறப்படுகிறதும் விடியற்காலம் மட்டும் ஒரு எலும்பையும் மீதியாக வைக்காததுமான ஓநாய்கள். அந்த நியாயாதிபதிகள் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு ஓநாய் புறப்பட்டுச்சுன்னா ஒரு எலும்பு கூட வைக்காத அளவுக்கு முழுமையா சாப்பிட்டு தான் வருமா. அது போல நியாயாதிபதிகள் அந்த நகரத்துல இருக்கிறாங்க. யாருங்க? அதற்கு ஒரு அதிபதிகள் அப்படி இருக்கிறாங்களாம். அவருடைய பிரபுக்கள், அதனுடைய பிரபு நியாயாதிபதிகள் அப்படியா இருக்கிறாங்களாம். அடுத்தது அதன் தீர்க்கதரிசிகள் வீண் பெருமையும் வஞ்சகம் உள்ளவர்கள். அதன் ஆசாரியர்கள் பரிசுத்த தலத்தில் பரிசுத்த குலைச்சலாக்கி வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள். பாருங்க, சரி, அரசியல்வாதிகள் தான் அப்படி இருக்கிறாங்க, அதிபதிகள் தான் அப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா அங்க தீர்க்க தரிசிகள் எப்படி இருக்கிறாங்களாம்? பெருமை உள்ளவர்களா இருக்கிறாங்க, வஞ்சம் உள்ளவர்களா இருக்கிறாங்களாம். சரி, சபைக்கு போனா சபையில எப்படி இருக்கிறாங்க? ஆசாரியர், அதன் ஆசாரியர்கள் பரிசுத்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க எப்படிலாம் அந்த தேசம் எப்படியாக இருக்கிறது, அது ஆளுகிற அதிபதிகள் எப்படியாக இருக்கிறாங்க, நியாயாதிபதிகள் எப்படியாக இருக்கிறாங்க, தீர்க்க தரிசிகள் எப்படியா இருக்கிறாங்க, அப்புறம் பார்த்தோன்னா ஆசாரியர்கள் எப்படியாக இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு பயப்படுற பயம் இல்ல. இப்படியாக அந்த நகரம் போய்கொண்டு இருக்குது. பயம் இல்ல. ஒரு சபைக்கு வந்த ஒரு ஆசாரியர்கள் எப்படி இருக்கணும், ஒரு ஊழியக்காரர் எப்படி இருக்கணும், ஒரு எடுத்துக்காட்டா மற்றவர்கள் இருக்கணும். அந்நாட்கள் ஏனின் பிள்ளைகள் எப்படியாக இருந்தார்கள் என்று பார்த்தோம் என்றா, அவங்க கொடுக்கிற ஜனங்கள் கொண்டு ஒரு காணிக்க முதல்ல யாருக்கு? அவர் அவன் எடுத்து பார்ப்பாங்க. ஏலின் பிள்ளை அவர் முதல்ல எடுக்க கூட, அது காணிக்கை அற்பமா ரொம்ப இதுவா போயிடுச்சு நாட்கள்ல. பயம் இல்லை. ஊழியக்காரர்கள் பெருமை, தீர்க்க தரிசனம் பெருமை உள்ளவர்களா இருக்கிறாங்க. இப்படியாக தான் போய்கொண்டு இருக்கிறது. சரி, ஊர் தான் இப்படியா இருக்கு,
அந்த அதிபதிகள் தான் அப்படியே இருக்கிறாங்க. சபையில வந்து சபையும் இப்படியாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாக இருக்கிறது. நாட்கள் அப்படிதான் போய்கொண்டிருக்கிறது. தீர்க்கதரிசிகள் அப்படிதான் போய்கொண்டிருக்கிறாங்க. தீர்க்கதரிசிகளே நாட்கள் இந்த ஆட்சிதான் வரும்னு சொன்னவங்க இருக்கிறாங்க. அது எப்படி இப்படி மாறுது? ஆண்டவர் பேசுனதெல்லாம் நடக்குமா? அவங்க சூழ்நிலை பார்த்து அதை புரிந்து கொள்ளுகிறார்கள். இப்படிதான் வரும். கர்த்தர் இப்படி பேசினார் என்று சொல்லி கர்த்தர் பேர் யூஸ் பண்ணிக்கிறார். பெருமையுள்ளவர்களா இருக்கிறாங்க. ஆசிரியர் பார்த்தனா ஆண்டவரை பார்க்கலாம் தன்னுடைய தன்னை பிழைப்புக்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறார். உண்மையான ஊழியக்காரர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அந்த உண்மையானவர் யாரும் தெரியுமா? இந்த சொல்லப்பட்ட அந்த கேரக்டர்ஸ் இல்லாதவங்க எல்லாம் பார்த்தனா அந்த மீதியானவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இத்தனை ஜனங்கள் இப்படிப்பட்ட செய்திருந்தாலும் இந்த கூட்டத்துல ஒரு தனித்துவமாக பிரித்தெடுக்கப்பட்டு தன்னுடைய முகம் கூட மற்றவர்கள் தெரியாத அளவுக்கு இன்னும் ஜெபித்துக் கொண்டிருக்க பாத்திரங்கள் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனை நோக்கி இரவும் பகலும் கதறிக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. அதற்குள் இருக்கிற கர்த்தர். ஆமென். நல்ல கரங்களை தட்டி தேவாதேவனை மகிமைப்படுத்துமா. சொல்லப்பட்டிருக்கிறது நகரம் எப்படி இருக்குது, அதனுடைய நியாயாதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகள் எப்படியாக இருக்கிறாங்க, ஆசாரியர்கள் எப்படியாக இருக்கிறார்கள், அதோட அதிபதிகள் இப்படியாக இருக்கிறாங்க. அந்த எல்லாமே அப்படி இருந்தாலும் அதற்குள்ள இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவன் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. யாருக்குள்ள இருக்கிறாங்க அந்த கர்த்தர் பார்த்தனா? அந்த மீதியான ஜனத்துக்குள்ள இருக்கிறார். அந்த கொஞ்சம் பேருக்காக தேசத்திற்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நினைக்கலாம் இவ்வளவு அக்கிரமம் நடக்கிறது, இவ்வளவு பாவங்கள் பெருகி போய் கொண்டிருக்கிற இந்த ஊழியக்காரர் அதை செய்யறாரு, இந்த சபையில் இப்படியாக இருக்கிறது, இந்த அதிபதிகள் இப்படியாக இருக்கிறாங்க அப்படி என்பது போல நமக்குள்ள ஒரு கேள்வி வந்திருக்கும் என்றால், எத்தனை பேர் எப்படியாக இருந்தாலும் சரி, யார் எப்படியாக இருந்தாலும் சரி, நம்மோடு இருக்கிற எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்மோட கூட யார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள. நம்மோடு கூட இருக்கிறவர் யார்? கடைசி காலமா இருக்கிறபடினாலே அப்படியாகத்தான் உலகம் போய்கொண்டிருக்கும். அக்கிரமம் பெருகி கொண்டுதான் இருக்கும், கொலை நடக்கும், கற்பழிப்பு நடக்கும், எல்லாம் போய்கொண்டுதான் இருக்கும். ஆனா எல்லா சம்பவங்களும் நடக்கிற இந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருப்போம் என்றால் நம்மத்தில் ஆண்டவர் இருப்பார். ஆமென். நம்மத்தில் இருப்பார். வட தேசத்துல, வட மாநிலங்கள பயங்கர பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. வட மாநிலத்தில கிறிஸ்தவர்களை ஒரு அலட்சியப்படுத்தி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள், சிறைப்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக வட மாநிலத்தில் நடந்து கொண்டிருக்கிற நமக்கு தெரியல, பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிற அந்த தேசத்திலும், அந்த இருக்கிற அந்த பகுதியிலும் ஒரு சிறு கூட்டம், மீதியான ஒரு கூட்டம் ஒன்னும் ஜெபித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் மீதியான ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டம் ஜெபித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இந்த தமிழகத்துல எத்தனை திரளான ஜனங்கள், அநேக கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் சிலர் உலகத்தை சார்ந்து போய்கொண்டுதான் இருக்கிறார்கள். எத்தனை பேர் போனாலும் ஒரு சிறு கூட்டம், மீதியான ஒரு கூட்டம் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்து அவர்கள் ஜெபிக்க செய்து, அவர்களுக்கு தேவன் ஆராதிக்க செய்து, அவர்கள் மூலமா சில காரியங்களை தேசத்துல ஆண்டவர் செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு தெரியல ஏன் இந்த ஊழியக்காரர் மூலமாக, ஒவ்வொரு மோசமா இருக்கிற அந்த ஊழியக்காரர் மூலமாக ஆண்டவர் எப்படி செய்ய முடியும், ஆண்டவர் இருக்க முடியுமா அந்த தேசத்துல, ஆண்டவர் எப்படி நன்மை செய்வார் என்று நம்ம நினைச்சிருக்கோம். அவங்களுக்காக ஆண்டவர் நன்மை செய்யல, அந்த மீதியான இருக்கிற சின்ன கூட்டத்துக்காக ஆண்டவர் நன்மை செய்வார். அல்லேலூயா. வடர்கள் கொடுத்த அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நியாயாதிபதிகள் அதனுடைய 7ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்து வாசிக்கும் போது
இந்த கிதியோனை பற்றி சொல்லப்பட்டிருக்க ஒரு காரியம் இருக்கிறது. அவர்கள் அங்கதான் மீதி ஆணியர் வராங்க, ஒரு கூட்டம் வருது. அந்த கூட்டத்தை முறியடிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதுல என்னன்னா, அவங்கள முறியடிப்பவங்க கையில ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்ன பிறகு ஆண்டவர் என்ன பண்றாரு, நான் கையில ஒப்பு கொடுப்பேன், ஆனா எல்லா ஜனமும் போவதில்ல, அதுல நான் செலக்ட் பண்ற மட்டும் போங்கன்னு சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு தான் நான் மூலமா தான் நான் என்ன பண்ணுவேன், வெற்றியை கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. திகிலும் பயம் உள்ள ஜனங்கள் நீ போயிடுங்க, பயப்படுறாங்க, என் உயிருக்கு பயமா இருக்கு, எனக்கு இந்த சண்டை போடுறதுல எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி திகில் உள்ளவங்க, ரொம்ப பயந்து போயிருக்காங்க, போயிடுன்னு சொன்ன உடனேயும் எத்தனை பேர் போனாங்க? 22,000 போயிட்டாங்க. யாருன்னு செலக்ட் பண்ணி கொடுப்பேன், நான் யாரை செலக்ட் பண்ணணும் அவன் தான் உங்க கூட எப்போதும் நிலைச்சுன்னு இருப்பான் அப்படின்னு கிதியோன் கிட்ட ஆண்டவர் பேசுறாரு. 22,000 பேர் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, இதுல இந்த தண்ணியை நக்கி குடிக்கிற நாயை போல நக்கி குடிக்கிறவர் அவர்களை செலக்ட் பண்ண ஒருத்தரையும், அப்புறம் இன்னொரு முழங்கால் படிட்டு கையில் அள்ளி குடிக்கிறவங்க அவங்களும் ஒரு கூட்டமா நிறுத்துன்னு சொல்லிட்டு, அதுல பார்த்தோன்னா அந்த நக்கி குடித்தவர்கள் செலக்ட் பண்ண இப்படியாக அவர் எதிர்பார்க்கிறவராக இருந்தவர் எத்தனை பேர்? ஆண்டவர் எதிர்பார்க்கிறவர் இருந்தவங்க எத்தனை பேருங்க? 300 பேர் தான் இருந்தாங்க. 300 பேர் இருந்தாங்க. அந்த 300 பேரை செலக்ட் பண்ணு, மீதி இருக்கிற 10,000 பேர் அனுப்பிவிடுன்னு சொல்லி. அப்போ அவ்வளோ பெரிய கூட்டமா ஆயிரக்கணக்கான கூட்டம் இருந்து 32,000 பேர் இருந்திருக்காங்க. அந்த பேர் மத்தியில ஆண்டவர் ஒரு கூட்டத்தை எத்தனை சிறு கூட்டமா பிரிச்சு எடுத்தாங்க? 300 பேர். இவர்கள் மீதியான இவர்களை கொண்டுதான் சத்துரு ஆண்டவர் முறியடித்தார். அல்லேலூயா. ஏன்னா மற்றவங்க பயந்து போயிருக்கிறாங்க. மற்றவங்க யாரு எப்படின்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடி அவங்க இல்ல. அப்ப ஆண்டவர் எதிர்பார்ப்ப நடந்தவங்க யாருங்க? இந்த 300 பேர். ஆண்டவர் எதிர்பார்ப்ப நக்கி குடித்தாரு. ஆனா நம்ம கிட்ட அப்பதான் எதிர்பார்க்க இவ்வளவு பேர் இருந்தாலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற பிள்ளை யாருன்றது ஆண்டவர் தெரியும். நம்ம இருக்கிற கொஞ்சம் பேர் இருந்தாலும் இதுல அந்த 300 பேரை செலக்ட் பண்ண நம்ம செலக்ட் பண்ண யார் தேர்வான்னு தெரியல. நானே தேராம கூட போகலாம். ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்னிடத்துல இல்லாமல் இருக்கலாம். ஏன் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, மற்றவங்க சொன்ன தப்பாரு. அல்லேலூயா. அவர் எதிர்பார்க்கிறபடி நாம இருப்போம் என்றால் நம்மை கொண்டு சத்துருவை முறியடிப்பார். ஆமென். நம்மை கொண்டு தேசத்தை முறியடிப்பார். அந்த சிறு கூட்டத்தை கொண்டு, அந்த சிறு கூட்டத்தில் கொடுத்த ஆண்டவர் இருப்பார். ஆமென். சிறு கூட்டமாக நம்ம இருக்கிறோம் என்றால், நம் மத்தியில ஆண்டவர் இருக்க வேண்டும் என்றால், அவர் எதிர்பார்க்கிற பாத்திரமாக இருப்போம் என்றால், நம்மை கொண்டு ஆண்டவர் தேசத்தை கலக்குவார். ஆமென். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. அந்நாட்களை எலியாவை நம்ம பார்க்கும் பொழுது எலியா எப்படியாக சொன்னாருன்னா, எலியா சொன்ன, நான் ஒருவன் மாத்திரம் தான் ஆண்டவர் இருக்கிறேன், எல்லாம் பாகால் தீர்க்கதரிசி சார்ந்து போயிட்டாங்க, எல்லாம் அங்க போயிட்டாங்க, கர்த்தருடைய தீர்க்கதரிசினால எல்லாம் வெட்டி கொன்று போடுறாங்க, நான் ஒருவன் மாத்திரம் தான் மீந்து இருக்கிறேன்னு சொல்லிட்டு யார் சொல்றாருங்க? எலியா சொல்லுங்க, நான் ஒருவன் மாத்திரம் தான் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு. அது 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் நினைக்கிறார். சொல்லும் போது ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? பாகாலுக்கு முழங்கால் முடங்காத 7,000 பேரை மறைத்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். நீதியை வைத்திருக்கிறார் பாருங்க. தன்னை கொன்று கூட்டுவாரு தெரிந்தும் கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்பவர்கள் 7,000 பேர் அங்க இருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. அதுபோல இந்த தேசத்துல இருக்கும் பல சட்டங்கள் வந்து, பல தடை சட்டங்கள் வந்து அவர்கள் சிறையில் அடைப்பார்கள் என்று ஒரு சட்டம் வந்தாலும், இயேசுவின் பேர் சொல்லப்படாம ஒரு சட்டம் வந்தாலும், அநேகர் திகிலும் பயம் உள்ளவர்கள் அனைத்து போயிடுவாங்க, நாட்கள் போயிடுவாங்க. எப்படி நடந்தது போல அநேகர் பயந்து போயிடுவாங்க. ஆண்டவர் எதிர்பார்க்க பாத்திரம் இல்லாம போயிடுவாங்க. ஆனா கர்த்தருக்காக வைராக்கியம் இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கும். அதான் மீதியான ஒரு கூட்டம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த மீதியான ஒரு கூட்டம் எப்படிப்பட்டவர்கள் என்று பார்த்து எப்படியாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, இந்த மீதியானவர்களுடைய தகுதி எப்படியா இருப்பாங்க பாக்குறோம். அதே 13 வசனம் 8 வாசிங்க. சப்பனியா 3:13.
இஸ்ரவேலில் மீதியானவர்கள் இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை. அநியாயம் செய்தவங்க எப்படி இருப்பாங்க பாருங்க. இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அவரிடத்துல இருக்கிற கேரக்டர் பாருங்க, எப்படியா இருப்பாங்களா? அநியாயம் செய்ய மாட்டாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க? அநியாயம் செய்வதில்லை. நான் இது வரைக்கும் அநியாயமே செய்வதில்லை யாரும் சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. அநியாயம் செய்வதில்லைன்னு வசனம் சொல்றது யாருங்க? அதை மீதியா இருப்பவர்கள். இஸ்ரவேலிலே மீதியா இருப்பவர்கள் அநியாயம் செய்வதில்லை. எப்படி இருப்பாங்களா? அநியாயம் அவங்களிடத்துல இருக்காது. ஒருத்தவங்களை ஏமாத்த மாட்டாங்க. நான் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக மற்றவங்களை கெடுக்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட இடத்துல அநியாயமே பார்க்க முடியாது. அடுத்தது, அவர்கள் பொய் பேசுவதில்லை. அவர்கள் பொய் பேசுவதில்லை. பொய்ய சரளமா பேசிக் கொண்டிருக்கிற கூட்டம் இருக்குது. பொய் தானே வாழ்க்கை.